ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்ச்சிங் இன் அரேஸ் பற்றி பார்க்க போகிறோம். அரேயில் என்னென்ன சர்ச்சிங் அல்காரிதம்ஸ் இருக்குது, மோஸ்ட் காமனாக அண்ட் மோஸ்ட் சிம்பிளான சர்ச்சிங் அல்காரிதம்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிகர்ஷன் பேஸ்ட் டிவைட் அண்ட் கான்கர் பேஸ்ட் சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் தான் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா பபுள் சார்ட், ரொம்பவே ஈஸியான சார்ட். அடுத்தது வந்து செலெக்ஷன் சார்ட். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்சர்ஷன் சார்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த 3 சார்ட்டையும் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரொம்ப பேசாமல் டேரெக்டாக அப்ரோச்சுக்குள்ள போயிடலாம். அப்போ என்னென்ன கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் பபுள் சார்ட். ஒரு சாம்பிள் அரே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே. ஒரு நம்சரி வந்து அன்சார்ட்டட் அரேவாக இருக்குது. 4 2 -1 -2 0 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இதோட சார்ட்டட் வெர்ஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா -2 -1 0 2 4 இந்த மாதிரி வரும். கரெக்டாக? ஸோ இதை வந்து இவரை இப்படி எப்படி மாற்றலாம், ஓகேவா? ஸோ இவரை எப்படி இந்த மாதிரி மாற்றலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம அதாவது சார்ட் பண்ணுறோம். இது அன்சர்டாக இருக்குது, இது வந்து சார்ட்டாக மாற்றிருக்கோம். இதை வந்து எந்தெந்த மாதிரி சார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ரோச் வந்து ஃபஸ்ட் அப்ரோச் வந்து பபுள் சார்ட். பபுள் சார்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து லெட்ஸே ஃபஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஐட்ரேஷனுக்கும் கம்பேர் பண்ணிட்டு வருவீங்க. அட்ஜஸ்ட் எலமெண்ட்ஸை வந்து கண்டினியூஸாக கம்பேர் பண்ணிட்டு வருவீங்க அன்டில் த அரே கெட்ஸ் சார்ட்டட். அந்த அரே சார்ட்டட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பேர்ஸாக எடுத்து கம்பேர் பண்ணி சார்ட் பண்ணிட்டு வருவீங்க. எப்படின்னா இப்போ 4 and 2 இருக்கா, ஃபஸ்ட் ஐட்ரேஷன் நம்பர் 1ல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 × 1 எடுத்துப்போம். இந்த இடத்துல எது சின்ன நம்பர், 2 சின்ன நம்பர். ஸோ ஸ்டார்ட் பண்ணிப்போம் 2 and 4. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 and -1 கம்பேர் பண்ணணும். இந்த இடத்துல எது ஸ்மாலஸ்ட் நம்பர், -1 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 4ஐயும் -2 கம்பேர் பண்ணால் எது ஸ்மாலர், -2 தான் ஸ்மாலர். ஸோ -2 இங்கே வந்துடும், 4 இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு 4ஐயும் 0ஐயும் கம்பேர் பண்ணால் எது ஸ்மாலர், 0 தான் ஸ்மாலர். ஸோ 0 ஃப்ரண்ட்டில் வந்துடும், 4 லாஸ்ட்டில் வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன இருக்குது அப்படின்னா லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போது இந்த மொத்த அறையுமே நம்மளோட ஆப்ரேஷன் யூஸ் பண்ணோமா, நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சப் அறையை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்த அறையை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? இந்த மாதிரி இது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இந்த போர்ஷன், இந்த சப் அரே வந்து சார்ட்டடாக மாறிடுச்சு. இந்த சப் அரே மட்டும் ஸ்டார்ட் பண்ண போதும். இப்போ வந்து என்னென்னா 2a -1 கம்பேர் பண்ணுங்களேன். 2a -1 கம்பேர் பண்ணால் எது ஸ்மாலஸ்ட், -1 தான் ஸ்மாலு. 2 இங்கே வந்துடும். கரெக்டாக? நெக்ஸ்ட் 2a -2 கம்பேர் பண்ணால் எது ஸ்மால், -2 தான் ஸ்மால். ஸோ -2 இங்கே வந்துடும், 2 இங்கே வந்துடும். 2ஐயும் 0ஐயும் கம்பேர் பண்ணால் எது ஸ்மால், 0 தான் ஸ்மால். ஸோ 0 வந்து இங்கே வந்துடும், 2 வந்து இங்கே வந்துடும். ஸோ மறுபடியும் என்ன ஆகிடுச்சு, இது வரைக்கும் இருந்த அரே வந்து சார்ட்டடாக மாறிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், மறுபடியும் முதல்ல -1ஐயும் -2 கம்பேர் பண்ணால் எது ஸ்மால், -2 தான் ஸ்மால். ஸோ -2 இங்கே வந்துடும், -1 இங்கே வந்துடும். -1ஐயும் 0ஐயும் கம்பேர் பண்ணது ஸ்மால், -1 தான் ஸ்மால். ஸோ 0, இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் சார்ட்டட். ஸோ -2ஐயும் -1ஐயும் கம்பேர் பண்ணால் எது ஸ்மால், -2 தான் ஸ்மால். ஸோ நம்மளுக்கு ரிக்வயர்ட் அரே என்ன வந்துருச்சு, -1 0 2 4. ஸோ இந்த அரே வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் பபுள் சார்ட் அப்ரோச். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா n × n டைம்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் சைஸ் ஆஃப் த அரே வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா n டைம்ஸ் இந்த மாதிரி ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு ஃபார் ஈச் எலிமெண்ட் n டைம்ஸ் நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் n × n டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும். இப்போ என்னென்னா இதை வந்து எப்படி ப்ரோக்ராமேட்டிக்காக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த அரேயை வந்து மொத்தமாக ட்ராவர்ஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஃபார் i in range அவுட்டர் லூப், ஃபார் i in range of len of array. ஓகேவா? ஸோ இது வந்து மொத்த அரே வைக்கவே போட்டிருக்கோம்.
நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து சார்ட் பண்ணணும். ஜே வந்து இது வரைக்கும் ப்ரொபகேட் ஆகுது. ஐயோட பொசிஷன் வந்து 0ஆக இருக்கும், மொத்த அரேயும் பண்ணணும். ஐயோட பொசிஷன் வந்து 1ஆக இருக்கும் வந்து என்ன பண்ணணும், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லென் ஆஃப் அரே -1 வரைக்கும் பண்ணணும். அதேமாரி ஐயோட பொசிஷன் 2 வரைக்கும் என்ன பண்ணணும், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லென் ஆஃப் நம்ஸ் -2 அது வரைக்கும் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஜே லூப் போட்டுக்கணும். ஜே லூப் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா ஜேயும் ஜே -1ஐயும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ J+1 இல்லைனா ஓகே ஜே -1ஐயும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜே வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா I+1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக் ஓவர்வியூ. நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெஃப் பபிள் சார்ட் என்ன அக்செப்ட் பண்ணுவோம், நம்ஸ் இன்டர்வன் அக்செப்ட் பண்ணுவோம். இது வந்து நம்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு 1D அரேவாக இருக்கும். ஃப்ரம் டைப்பிங் இம்போர்ட் லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ். ரிட்டன் டேட்டா டைப் என்னவாக இருக்கும் அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ் தான் அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஆக்சுவலி ரிட்டர்ன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து லிஸ்ட்டுங்கிறது ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப். ஸோ நம்ம மெத்தடுக்குள்ளேயே வந்து அந்த லிஸ்ட்டை சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். ஒரிஜினல் இதுலேயுமே ஃபங்க்ஷனுக்குள்ளே பண்ணாலுமே வெளியுமே ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த சேஞ்சு. ஸோ நான் ரிட்டர்ன் பண்ணாமல் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ஒரு நம்சரி கொடுத்துட்டாங்களா. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அரேவை வந்து ஐட்ரேட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஃபார் IN ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் நம்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னா ஃபார் J இன் ரேஞ்ச் ஆஃப் I+1 இல்லை 1லேருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும். 1, லென் ஆஃப் நம்ஸ் -i. இப்போ வந்து என்னென்னா if nums of j is less than nums of j -1, அந்த கரண்ட் எலமெண்ட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறோம். இன்கேஸ் இப்போ வந்து nums of j அதுக்கு முன்னாடி இருந்த எலமெண்ட்டோட சின்னதாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஸ்வாப் பண்ணிக்கணும். பொசிஷன்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணணும். nums of j, nums of j -1 equal to nums of j -1, nums of j. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஆப்ரேஷன். இவ்வளோ தான் இந்த இதுவே பபிள் சாரி முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்சரி வந்து என்னவா இருக்குது. 1, சொன்ன மாதிரி 4, 2, 0, -1, -2. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா பபிள் சார்ட் வந்து கால் பண்ணலாம். bubble sort of nums, print of nums, cd bubble sort, sorting, python 3 bubble sort.py, error jj போட்டிருக்கேன். save and execute. -1, 0, 2, 4, -2. ஸோ -1 இல்லை, இது -i. சொல்லும்போது கரெக்டாக சொல்லிவிட்டு டைப் பண்ணும்போது தப்பாக டைப் பண்ணியிருக்கேன். -2, -1, 0, 2, 14. ஸோ இவ்வளோ சின்ன ப்ரோக்ராமில் நம்ம வந்து சார்ட்டிங்கை முடிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செலெக்ஷன் சார்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து செலெக்ஷன் சார்ட்.